இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வந்து நெறைய எழுதுறோம், பேசுறோம், மெயில் கம்யூனிகேஷன்லாம் பண்றோம். ஒரு சில இடங்கள்லாம் நமக்கு தோணும்ல, மெயில் கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலா பண்ணா நல்லா இருக்குமே! இந்த ரைட்டிங் இடத்துல இங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கே! அப்படிங்கிற மாரிலாம் தோணும். நம்ம அதே மாரி வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கலாம்? நம்ம காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்றோம்? அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். சேலம்ல ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு. இது எப்படி சொல்லும்? தேர் இஸ் அன் யுனிவர்சிட்டி இன் சேலம். கரெக்ட்டா இது? இதுல என்ன மிஸ்டேக்? ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன கண்டுபிடிச்சீங்களா? தேர் இஸ் அ யுனிவர்சிட்டி இன் சேலம் தான். அன் யுனிவர்சிட்டி வராது இல்லையா? ஸோ தேர் இஸ் அ யுனிவர்சிட்டி இன் சேலம். அடுத்து பாருங்க. நான் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போறேன். ஐ ஹாவ் டு கோ டு ஹோம் ஃபார் லஞ்ச். ஐ ஹாவ் டு கோ டு ஹோம் ஃபார் லஞ்ச் தானே? கரெக்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த சென்டென்ஸ். இதுலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா ஐ ஹாவ் டு கோ ஹோம் ஃபார் லஞ்ச். டு அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் ஹோம்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? இப்ப அடுத்து பாருங்களேன். நானும் கோபாலும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லுவோம்? கோபால் அண்ட் மீ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கோபால் அண்ட் மீ ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னா வரும். எப்படி வரும்? கோபால் அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில், உங்களுடைய இங்கிலீஷ் இன்னும் நல்லா ப்ரொஃபஷனலா இருக்கும். ஒரே ஒரு டாஸ்க் கேட்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. கங்கா இஸ் கன்சிடர்ட் அ ஹோலி ரிவர். இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க.